நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒருவேளை நான் தான் ரொம்ப யோசிக்கிறேனோ? எனக்கு என்ன ஆச்சு? ஹலோ சூர்யா. கார்த்தி, நான் அனுப்புன பிசினஸ் பேப்பர்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல சூர்யா, ஐ எம் ரியலி சாரி. இதோ நான் இப்ப படிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்னும் அவசரம் இல்ல. நிதானமா படிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, பாய். நாம வண்டியில உட்கார்ந்து விளையாடலாமா? நாம வீட்டையே சுத்தி சுத்தி வரலாமா? வா. சமத்தா இருக்கணும். அதோ அர்ச்சனா அக்கா. ராகுல். வணக்கங்க. ஹாய் அர்ச்சனா. ஹாய் ராகுல், நேத்து உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக போறேன்னு சொன்ன? ஆமாக்கா, ரோஹித்தோட வீட்டுக்கு போலாம் தான் கிளம்புறேன். ஆனா சமர் தான் என்ன வழுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்துட்டார். ராகுல், நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இங்க பெரியப்பா கிட்ட தான் கொஞ்சம் வேலை இருக்கு. பெரியப்பா கிட்டயா? அதாவது வைரக்கல்ல பத்தியும் மாணிக்கக்கல்ல பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமா நீங்க பிசினஸ் பண்றீங்கல்ல, அவருக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கும்ல. அவரை விட எனக்கு இத பத்தி யார் அதிகமா சொல்லி கொடுக்க முடியும்? ஆனா உங்களுக்கு எதுக்கு? நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், அதுக்காக தான். ஆனா பெரியப்பா வீட்ல இல்லையே. அக்கா இந்தாங்க பேஸ்ட்ரீஸ். பேஸ்ட்ரீஸ் ஏன் வாங்கிட்டு வந்த? அக்கா நான் இல்ல, இந்த சம்மர் தான் வாங்கிட்டு வந்தான். சும்மா தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ராகுலுக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதான் எல்லாரும் உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடலாமேன்னு தான். கிரிஜா, கொஞ்சம் பிளேட்ஸும் 2 ஸ்பூன்ஸும் எடுத்துட்டு வா. நீங்க உட்காருங்க, நான் அம்மாவையும் பெரியம்மாவையும் கூப்பிடுறேன். உட்காருங்க. சரிக்கா, உட்காரு. என்னங்கண்ணா? அவங்களும் வரட்டும், சேர்ந்தே சாப்பிடுறோம். ஆனா சமர், நான் இங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேனே. அது வந்து நான் பேஸ்ட்ரீஸ பார்த்தா என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது உன்னை பார்த்தாலே தெரியுது. சாப்பிடு. சமர்னா, இன்னைக்கு தீபா இருந்திருந்தா நக்ஸ் கூட ஜாலியா இருந்திருப்பால. டுக்கு, நீ பேஸ்ட்ரி சாப்பிடுறியா? ராகுல், என்னப்பா மாமா நீ குழந்தை முன்னாடி உட்கார்ந்து நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க? அது சமர், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? எங்க வீட்ல யாரும் முட்டையெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. நான் பயந்தே போயிட்டேன். ஆண்டி, இதுல முட்டை போடல. இப்ப குடுக்கலாமா? இல்ல, அது குழந்தைக்கு இன்னும் வெளியில வாங்குற சாப்பாடு எதுவும் ஊட்டி பழக்கப்படுத்தல. ஐ அம் சாரி, எனக்கு அது தெரியாது. ஐ அம் சாரி அர்ச்சனா. இட்ஸ் ஓகே. நீங்க ஒண்ணு வேணும்னே செய்யல. பரவாயில்ல, விடுங்க. போன வருஷம் ராகுல் உன்னோட பிறந்த நாளுக்கு என்ன பண்ணா ஞாபகம் இருக்கா? இல்லக்கா, நான் மறக்கல. நல்ல ஞாபகம் இருக்கு. அவனுக்கு செலவுக்கு கொடுத்த காசை வச்சு எனக்கு கேக் வாங்கி கொடுத்தான். நடுராத்திரியில வந்து எழுப்புனதும் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நீ கூட பயந்துட்டல. திடீர்னு வந்து நான் உன்கிட்ட வந்து ராகுலுக்கு உடம்பு சரியில்லை போய் பாருங்கன்னு சொன்னாலே. ஆமாக்கா, பசங்க வேணும்னே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது இல்ல. நீ வேணும்னா பாரு, இந்த வருஷமும் ராகுல் உனக்காக விசேஷமா ஏதாவது பண்ணுவான். நான் பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. ஐ நோ தீபா, உனக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும்ல. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தானே என்ன கேஃபே கூப்பிட்ட. உனக்கு ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் நீ நாளைக்கு டேட்ல தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண. அதனால நாளைக்கு எனக்கு ரொம்ப லக்கி டேவா இருக்கும்.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Chitti. Happy birthday to you. நன்றி அர்ச்சனா, ரொம்ப நன்றி. மத்தவங்க வாழ்க்கையில இருக்க சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது. உண்மைதானே? ஆமா சித்தி, அதை விடுங்க. இந்த வாட்டி ராகுல் உங்களுக்கு என்ன பரிசு கொடுத்தா? ஒண்ணும் கொடுக்கல. என்ன ஒண்ணு கொடுக்கலையா? ஒருவேளை அவன் மறந்து போயிட்டானோ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் மறக்கல. நேத்து நைட் அவனுக்கு பால் கொண்டு போய் கொடுத்தேன். அப்ப அவன் ஏதோ உள்ள ரூம்ல பண்ணிட்டு இருந்தான். ஆனா என்னன்னு தெரியல. ஓ, அப்படின்னா இந்த வாட்டி ரொம்ப பெருசா ரொம்ப நல்ல சர்ப்ரைஸா கொடுக்க போறான் போல இருக்கு. இல்லையா சித்தி? யாருக்கு தெரியும், இருக்கலாம். நிஜமா சித்தி, நம்ம சின்ன ராகுல் இப்ப ரொம்ப பெரியவன் ஆயிட்டான். அதுலயும் அவனுக்கு உங்களதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க இனிமே அவனை திட்டுறது கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சித்தி. தம்பிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பின்ன என்னவா? சரி சித்தி, நான் போனை இப்ப வைக்கிறேன். நான் இப்ப டுகுவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். நான் உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். சரி அர்ச்சனா, வச்சிடுறேன் சித்தி. அப்புறம் போன் பண்ணு. அம்மா அம்மா அம்மா, என்னோட பிளாக் ஷர்ட் எங்க இருக்குமா? அது கபோர்ட்ல தான் இருக்கும். கீழ் ரோல பாரு. அப்படியா? நான் இவ்வளவு நேரமா ஹேங்கர்ல தேடிட்டு இருந்தேமா. டைம்ல வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. நானும் டுகுவும் ரெடியா இருக்கோம். வாங்க. இதோ அர்ச்சனா, கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். இவ்வளவு சீக்கிரம் எதுக்காக போகணும்? இல்ல கார்த்திக், காலையிலே போயிட்டு வந்துறது ரொம்ப நல்லதுப்பா. ஏன்னா அங்க கூட்டம் நிறைய சேர்ந்துடும். சரிம்மா, இதோ 2 நிமிஷத்துல கிளம்புறேன். சரி பெரியப்பா, உங்களை ஆபீஸ்ல டிராப் பண்ணிடவா? வேண்டாம் வேண்டாம், என்ன பாக்குறதுக்கு சில பேர் வருவாங்க. நம்ம சமரம் வருவான். எதுக்கு? அவனுக்கு ஏதோ தெரியணுமா, வைரம் இந்த மாதிரி கற்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா. எப்ப வருவான்? இந்நேரம் வந்திருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம சமரம் வருவான். எதுக்கு? அவனுக்கு ஏதோ தெரியணுமா, வைரம் இந்த மாதிரி கற்களை பத்தி தெரிஞ்சுக்கணுமா. எப்ப வருவான்? இந்நேரம் வந்திருக்கணும். அர்ச்சனா, சீக்கிரம் கிளம்பு. லேட் ஆயிடுச்சுல. டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க் வேற போகணும். வா. பார்க்கா? எதுக்கு? நான் நக்ஷுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா அவனை பார்க்கு கூட்டிட்டு போகணும். அந்த பார்க் ரொம்ப அழகா இருக்கும். நக்ஷுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, கிளம்புறமா? இந்தாம்மா, போலாமா? பார்த்து போயிட்டு வாமா. வருமா? என்னங்க, நீங்க நீர்மோர் சாப்பிடுறீங்களா? இல்ல இப்ப வேண்டாம், சமர் வந்துட்டோம், சேர்ந்தே குடிச்சுக்கிறோம். சரிங்க. அக்கா, அது அந்த சமர் என்னமோ நல்ல பையன்தான். ஆனா எனக்கு என்னமோ அவன் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நம்ம குழந்தை பக்கத்துல யாராவது இருக்கணும்னு தான்க்கா தோணுது. அவங்களுக்குலாம் அவ்வளவு தெரியாதுக்கா. குழந்தைக்கு ஏதாவது அவங்க பாட்டுக்கு ஊட்டிட்டாங்கன்னா என்ன ஆமா பண்றது? சாந்தி, நீ சொல்றது கூட சரிதான். வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா. வணக்கம் பெரியப்பா. வணக்கம் வணக்கம், வாப்பா உட்காரு. காவேரி, ஆபீஸ்ல இருந்து இன்னும் 2-3 பேர் வருவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. சரிங்க. என்ன இன்னைக்கு டுக்குவ ஆளையே காணோம்? தூங்குறானா? இல்லப்பா, டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? ஆக்சுவலி டுக்கு இல்லாம வீடே வெறிச்சோடி போயிருக்கு. அது அவங்க வர ரொம்ப நேரம் ஆகும்பா. டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படியே கார்த்திக் அவங்க 2 பேரையும் வெளியே கூட்டு போயிட்டு வருவான். முதல்ல நீ கேட்ட கற்களை பத்தி நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் கேம் விளையாடலாம். நிச்சயமா ராகுல் உனக்காக ஸ்பெஷலா ஏதாவது யோசிச்சிருப்பான். நீயா எதுவும் கேட்காதன்னா? நானும் கேட்க கூடாதுன்னு சும்மா இருக்கேன். வீட்ல எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஆனா அவ மட்டும் சொல்லல. கையில ஏதோ வச்சிருக்கான். நிச்சயம் உனக்காக தான் இருக்கும். எப்பவும் ஸ்பெஷலா தான் பண்ணுவான். ராகுல், எங்க போற? அம்மா, முக்கியமான விஷயமா போறேன். என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். ராகுல், ஒரு நிமிஷம். அம்மா, வந்து கேக்குறேன். சுகன்யா, அவன் வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்றான். அடடா, என் டுக்கு அம்மா அப்பா கூட ஜாலியா வெளியில போறானா? பார்க்குக்கு போறோமா? நீங்க டிரைவிங்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. பக்கத்துல இவ்வளவு அழகான மனைவி இருக்கும்போது
ஒரு மனுஷன் அவளை பாப்பானா இல்ல ரோட்ட பாப்பானா? என்ன கார்த்திக், இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? பயங்கர ரொமான்டிக் மோட்ல இருக்கீங்க. ரொமான்ஸுக்கு சாயந்தரம் காலையெல்லாம் கிடையாது. அப்படிங்களா? ஆமாங்க. அட என்ன என்னாச்சு காருக்கு? தெரியலையே. ஒண்ணு இல்ல. நக்ஷ், நீ கார்லயே இரு, நான் என்னன்னு பாக்குறேன். அர்ச்சனா, மெக்கானிக்க கூப்பிடணும்னு நினைக்கிறேன். வாவ், இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருக்கு. ஹாய் அர்ச்சனா. ஹாய். ஹாய். என்னாச்சு, வண்டியில ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, எனக்கு தான் ஆசையா இருந்தது வெயில் இப்படி வண்டியை நிறுத்திட்டு வேடிக்கை பார்க்கணும்னு. நீங்க பார்க்குக்கு தானே போறீங்க, வேணும்னா நான் டிராப் பண்றேன். நாங்க எங்க போறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க டாக்டரை பார்த்துட்டு பார்க்குக்கு தான் போவீங்கன்னு பெரியப்பா சொன்னாரு. வாங்களே, நான் உங்களை டிராப் பண்றேன். இல்ல, இதுக்கு மேல நாங்க பார்க்குக்கு போக மாட்டோம். நேரா வீட்டுக்கு தான் போவோம். பார்க்குக்கு போற ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னொரு நாளைக்கு போவோம். வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சுல. ஏன் கேன்சல் பண்ணணும்? என் வண்டி தான் இருக்குல்ல. அர்ச்சனா, கார் எங்கேயே தான் விட்டுட்டு போகணும். நீ இறங்கு, நம்ம டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போய்க்கலாம். வா. ஐயோ, டாக்ஸிலாம் எதுக்கு சார்? நான் டிராப் பண்றேன். தேங்க்யூ, நாங்க போய்க்கிறோம். இல்ல, நான் இருக்கும்போது நீங்க டாக்ஸில போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்க்குக்கு தானே போகணும். வாங்க அர்ச்சனா, நான் உங்களை டிராப் பண்றேன். பார்க் பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு எதுக்கு டாக்ஸி? நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க போலாம். சரி, வா செல்லம். இதை நான் கொண்டு வரேன். பின்னாடி ஏசி ரொம்ப அதிகமா இல்லல்ல? துக்குக்கும் உங்களுக்கும் குளிர் இல்லையே? இல்ல, எங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு சமர். ப்ளீஸ், நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறீங்களா? ஆமா, நீங்க பெரியப்பா கிட்ட வைரத்தை பத்தி கத்துக்க தானே போனீங்க. எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? இல்ல, நாளைக்கு மறுபடியும் வர சொல்லிருக்காரு. நீங்க எப்ப வேணா யார் வீட்டுக்கு வேணா போயிடுவீங்களா? இல்லைங்க, எனக்கு எங்க அன்பு கிடைக்குதோ அங்கதான் நான் போவேன். சொந்தம்னு நினைக்கிற வீட்டுக்கு தான் போவேன். தேங்க்ஸ்.
விஜய். கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நான் டுக்குவை கூட்டிட்டு போறேன். இந்தாங்க. எப்பவோ வந்தது, எப்பன்னு தான் ஞாபகம் இல்ல. உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தாலே அது நல்லா தெரியுது. டுக்குவை விட நீங்க தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நியாயமா நீங்க சாரி சொல்லணும். இது எங்களோட, அதாவது ஒரு ஃபேமிலியோட பிரைவேட் டைம். அத நீங்க புரிஞ்சுக்கல, கூடவே வந்துட்டீங்க. அட, அம்மா ஃபோன் பண்றாங்க. ஆமா அர்ச்சனா, எங்கம்மா இருக்கீங்க? வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில இருந்தது போதும், குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்கம்மா. ஆமா, இதோ நாங்க வந்துகிட்டே இருக்கோம். திடீர்னு வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன என்னம்மா, இத முன்னாடியே சொல்லக்கூடாதா? கார்த்திக் அப்பா கிட்ட சொல்லி நான் வேற வண்டி அனுப்பி வச்சிருப்பேன்ல. இல்லலம்மா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஏன்னா நாங்க வர வழியில சமரை மீட் பண்ணோம், ரோட்ல பார்த்தோம். அவரு எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்திருக்காரு. அப்படியா? என்னமோமா, அதுவும் நல்லதா போச்சு. சமருக்கு எங்களோட சார்பா நன்றி சொல்லிடுமா. சரிம்மா, அம்மா உங்களுக்கு நன்றி சொல்ல சொல்றாங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பெரிய கெட்ட பழக்கமே தான். அப்புறம் அர்ச்சனா, வந்து குழந்தைய பத்திரமா பாத்துக்கோமா. ஞாபகம் இருக்குல்ல அன்னைக்கு? அதான் சமர் தங்கத்துக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட போறான், பாத்துக்கோ. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வச்சிடுறேம்மா, சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா. அர்ச்சனா, நீ இளநீர் குடிக்கிறியா? நான் வாங்கிட்டு வரேன். ஆக்சுவலி நீயும் என் கூடவே வா. தனியா அங்க நிக்கிறத விட அது எவ்வளவோ பெட்டர். வா அர்ச்சனா, நக்ஷ நான் புடிச்சுக்கிறேன். அண்ணா, இளநீர் கொடுங்க. அநேகமா நான் இத்தனை நாளா எதிர்பார்க்கிற விஷயத்த அவ இன்னைக்கு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் தீபா, சீக்கிரமா வந்து சேரு. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணவே முடியாது. Hi Rahul, thanks for coming. ஹாய் தீபா, இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் தான். சரி, நீ முதல்ல சொல்லு. இல்ல 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 இல்ல, நீயே சொல்லு. என்ன விஷயம்? முதல்ல நீ உன் கண்ணை மூட. கண்ணா? ப்ளீஸ். ஓகே. இப்போ தர. திறக்கவா பாக்கா? ஆ, திறக்கிறேன். ரோஹித். ஹாய் ராகுல். ஹாய். ஏன் அப்படி ஷாக் ஆகுற? உன்கிட்ட தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொல்றேன். ரோஹித்தும் நானும். என்ன? ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். லாஜிக் என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட். அப்புறம் உங்களுக்கு? ஹிஸ்டரி. அட கடவுளே, எனக்கு இந்த ராஜா மகாராணி பேர்லாம் சுத்தமா வராது. அப்புறம் சமர் உனக்கு. ஏய் சமர், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏன் கார்த்திக், உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு? ரொம்ப சிடுசிடுன்னு இருக்கீங்க. நான் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எவ்வளவு நேரமா அவன் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கான் பாக்கல? அவனுக்கு வேற வேலையே இல்லையா? அவனோட கம்பெனி உனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஏதோ சின்ன வயசு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே போற. அவர் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, நான் கேட்டுட்டு இருக்கேன். அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும், இல்லனா அது இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகாதா? மரியாதையா சொல்லும்போது அவனுக்கு புரியலனா
அவமானப்படுத்தியாவது அவனுக்கு புரிய வச்சுதான் ஆகணும். ஆனா கார்த்திக், நீங்க பெரியவரு, அவர் உங்களை விட சின்ன பையன். அவன் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல அர்ச்சனா. நீதான் தப்பா நினைக்கிற. அவனோட எண்ணங்கள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கவனமா தெரிஞ்சுக்க. அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கல அர்ச்சனா. அவன் நம்ம வீட்டுக்கு வரதும் எனக்கு பிடிக்கல. உன்கிட்ட பேசுறதும் பிடிக்கல. ஆனா கார்த்திக், அப்படி அவர் என்னதான் பண்ணிட்டாரு? அவர் எப்பவும் நமக்கு உதவி தானே செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட அவர் நம்ம கூட பார்க்குக்கு வந்ததுக்கு காரணம் நமக்கு மறுபடியும் வீட்டுக்கு லிஃப்ட் கொடுக்கறதுக்காக தானே. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளமா? உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. என்ன அர்ச்சனா, ஒண்ணு தெரியாத மாதிரி பேசாத. எல்லாம் தெளிவா தெரியுது. சின்ன குழந்தைக்கு கூட புரியும். ஆனா புரிஞ்சுக்க முதல்ல மனசு இருக்கணும். நீதான் உன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கியே, அதனால உன் கண்ணுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. உனக்கு புரியவும் மாட்டேங்குது. என்ன சார் அர்ச்சனா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க?